அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயிர்த்தெழுந்த நாளான இந்த ஞாயிறு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி அடிமைகளை கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பற்பல தேசங்களிலிருந்து கடந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆவியானவரே இந்த நாளில் நினைத்தருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. உம்மை சிலுவையில் அறைந்தபோது அப்பா, இந்த பாவம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரே அந்த சாபத்தை கேட்டே பெற்றுக்கொண்டார்கள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சாபத்தின் வல்லமை ஆண்டவரே எங்களை விட்டு, எங்களுடைய குடும்பங்களை விட்டு, எங்களுடைய பிள்ளைகளை விட்டு, எங்களுடைய சந்ததிகளை விட்டு நீர் எடுத்து போட்டு அப்பா உம்முடைய மகா பெரிய இரக்கத்தினால் ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய தயவினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. அப்பா, என்னண்டை வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீங்களே. அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவிகளும் குப்பைகளும் நீசர்களும் ஆகிய அடிமைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த இந்த தினத்தில் எங்களை நினைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் செத்து போயிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இன்றைக்கு அப்பா உயிர்த்தெழுந்த நாளான இன்று உம்முடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அடிமைகளுக்காக அனுப்பியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை தீமையை கற்றுக் கொடுத்து போதித்து இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடிக்கு ஆண்டவரே செம்மையான வழிகளில் எங்களை நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், நான் உனக்கு முன்னே சென்று உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மறையட்டும் ஆண்டவரே. செத்துப்போன நிலையில் இருக்கிற காரியங்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் ஆண்டவரே சொஸ்தமாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொள்ளை வியாதிகளின் அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஜீவொளி பிள்ளைகளின் எல்லைகளில் எல்லாம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய எல்லைகளில் எல்லாம் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து தங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உலக ஜனங்களுக்கும் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிகாசத்தோடும் வேதனையோடும் ஆண்டவரே நிந்தையோடும் அவமானத்தோடும் வாழ்ந்து கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அப்பா நீர் உயிர்த்தெழுந்த தினமான இன்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தரோடு கூட உயிர்ப்பிக்கும்படியாய் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாய் ஆவியானவர் இந்த நாளில் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. ஒரு நாளும் வெறுமையோடு திரும்பக்கூடாதப்பா. உம்முடைய பதஸ்தாவுக்குள்ள விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவரே விடுதலைக்காய் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை அப்பா நீர் விடுவித்து ஆசீர்வதித்து அழைத்து செல்ல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாத கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, திருமண ஆசீர்வாதங்கள் கை
கூடி வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏற்ற நாளில் அதை கண்டுகொள்ள செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன். சத்துரு எந்த நேரத்திலும் ஆண்டவரே ஜெயமெடுக்காதபடிக்கு நீராய் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க சத்துரு கிரியை செய்யாதபடிக்கு, கிரியைகளை நடப்பிக்காதபடிக்கு என் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை அவர்களை பாதுகாக்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நியமித்த துணையை மாத்திரமே கண்டுகொள்ளும்படியான கிருபைகளை அப்பா நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அதிசய வாசல்கள் திறக்கட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அடைபட்டிருக்கிற கர்ப்பத்தின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பப்பை இல்லாத கர்ப்பப்பை இல்லாத இடத்துல கூட கர்ப்பப்பையை உருவாக்கி நீர் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறீர் என்று கூட நாங்கள் சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாய்மையில் நீர் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் கிரியைகளை நடப்பிக்கட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. வெட்கப்பட்டு நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கங்கள் மறைந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நித்திய மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தையோடு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாய் நிற்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் அப்பா. நம்முடைய வாக்குத்தத்தம் வல்லமையாய் அவருடைய வாழ்க்கையில் கிரியைகளை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. பிசாசின் போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே தகப்பனப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மாலே மாத்திரமே விடுதலை உண்டு அப்பா. உம்மாலே மாத்திரமே ஒரு மீட்பு உண்டு ஆண்டவரே. வேறு யாராலும் ரட்சிப்பு இல்லை அப்பா. வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை ஆண்டவரே. ஆவியானவரே அதை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையினால் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு முன்பால் சத்துரு நிற்க முடியுமாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளை அலக்களிக்கிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். தூக்கத்தை கெடுக்கிற அந்தகார வல்லமைகள் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் முற்றிலும் அழிக்கப்படுவதற்காய் செபிக்கிறேன். ஆவி ஆத்ம சரீரங்கள் இருக்கிற வலிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துப்படும். உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை உம்முடைய விசேஷித்த வல்லமை ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் நீர் உயிர்த்தெழுந்த தினத்தில் வந்து விசேஷமாக இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் வந்தவர்கள் அப்பா விசேஷித்த ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை தேவன் தம்முடைய ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்க செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வளர்ச்சியில் குறைபாட்டோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா செயலிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பெற்றோரை ஆண்டவர் ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சாட்சியாகி நிறுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதன் மூலம் குடும்பங்களில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு சிலர் ரட்சிப்பின் அனுபவத்தை கண்டு மற்றவர்கள் வேறு வழியில் இருக்கும்போது அப்பா பயங்கரமான போராட்டங்களையும் சோதனைகளையும் அந்த வீடுகளில் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நீர் பார்க்கிறீர் அப்பா. ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை தரல பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே அது கூடும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் மாத்திரம் கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய
பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய வேண்டிய திராணியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லைகளில் தேவ ஆசீர்வாதம் அளவற்றதாய் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து அருமை இரட்சகர் தாமே எங்களுக்காக வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்மை காண்கிற கண்களை எங்களுக்கு கொடும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை பார்க்கிற கண்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை மன்னித்து, அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத சுபாவங்களுக்கு அடிமைப்பட்டு, போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு, குடிவெறியினால் அவதிப்பட்டு, புகை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அற்புத விடுதலை கொடுத்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் வெறுமையோடு ஆண்டவரே கடந்து செல்லாதபடிக்கு அப்பா கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து ஒரு விடுதலையோடு கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். பாவத்தின் கட்டுகளை கர்த்தர் அறுத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. சிறுவர் முதல் ஆண்டவரே பெரியவர் வரைக்கும் கர்த்தர் யாவரையும் ஆண்டவர் இந்த நாளில் தொடுவீராகப்பா. ஆண்டவரே, கடன் சிறையோடு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் சிறையிருப்புகள் மறையட்டும். வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வீடு வாசல்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தரால் ஆண்டவரே உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அப்பா ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று செய்தி கொடுக்கிற மகனை நீர் விசேஷமாய் தொடுவீராக ஆண்டவரே. நீர் பலப்படுத்தி சகாயம் செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எங்களோடு நீர் பேசுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தியங்களை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒலிவழி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று மாத்திரம் அப்பா பயன்படட்டும். இந்த இடத்துல எந்த சாத்தானும் கிரியை செய்யாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள. இந்த ஜீவ ஒளிக்குள் ஆண்டவரே கடந்து வருகிற பிள்ளைகளுடைய சரீரங்களை அலக்களிக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுவே உம்முடைய நாமத்தில் அழிந்து போகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. இருளின் அதிகாரங்கள், மந்திர வல்லமைகள், பாதாளத்தின் ஆண்டவரே ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு பூரண விடுதலை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. வியாதியின் அடையாளங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு விலகட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்முடைய உயிர்ப்பின் தினம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாளாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பாவ மன்னிப்பை கொடுத்த நாள் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலையை கொடுத்த நாள், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்த நாள் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இன்று உலகெங்கு நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், பாடுகிற பாடல்கள், கேட்க போகிற செய்திகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் மாத்திரம் இந்த இடத்துல உலாவட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அந்நிய சக்திகள் இந்த இடத்துல கிரியைகளை நடப்பிக்காதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார் என்கிறதான பாடலே நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே
உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே. பயத்தை எங்கும் நீக்குதே. எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே. பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார்.